பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள், ஒரு இனிமையான காலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்முடைய ஆண்டவர் நம்மை நிரப்புகிற ஆண்டவர், நம்முடைய தரித்திரத்தை மாற்றுகிற கர்த்தர். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் தரித்திரரானார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறவர். இதுவரைக்கும் நம்முடைய குடும்பத்திலே தரித்திரம் இருந்திருக்கலாம், நம்முடைய ஊழியத்திலே தரித்திரம் இருந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில தரித்திரம் இருந்திருக்கலாம், கையின் பிரயாசத்திலே தரித்திரம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கட்டாயம் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. ஒரு நிச்சயமாய் நம்மை நிரப்புகிற கர்த்தர், களஞ்சியத்தை நிரப்புகிற கர்த்தர். பஞ்ச காலத்திலும் தேவ ஜனங்களை பூரணமாய் அவங்களுடைய களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பி ஆசீர்வதிப்பார். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை சொல்றாரு, கர்த்தரை கனம் பண்ணணுமா. ஆமா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தரை நாம் கனம் பண்ண ஆரம்பிக்கும் போது, கர்த்தரை நாம அவர் கனத்துக்குரியவர் என்று உணர்ந்து கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று நாம் செய்யும் போது, நம்முடைய ஆலைகளை, நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மையும் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் களஞ்சியம் நிரம்ப போகிறது. வெறுமையான களஞ்சியம் தான் அது இன்றைக்கு நிரம்ப போகிறது. ஆண்டவர்கிட்ட வரும்போது வெறுமையான கூடை தான், ஆனால் அந்த 12 கூடை நிறைய மீனை எடுத்து, அப்பத்தை எடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கொடுத்த கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்களை எல்லாம் நிரப்புகிற கர்த்தாவே, எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பட்டப்பா. யாருடைய குடும்பத்தெல்லாம் எங்கெல்லாம் தரித்திரம் காணப்படுதோ, எங்கெல்லாம் வெறுமை காணப்படுகிறதோ, அந்த வெறுமையை மாற்றி அவருடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பத்தக்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தரும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்துல குறைவுபட்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தெல்லாம் களஞ்சியங்கள் நிறைவாய் பூரணமடையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.